இந்தியன் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ரிலீஸில் 28 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆச்சோ அதை விட பன்மடங்கு எதிர்பார்ப்போடு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதை செதுக்கியிருக்கார் இயக்குனர் சங்கர் அவர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. அண்ட் கூட சித்தார்த்து அண்ட் பாபி சிம்மா இப்படி எல்லாருமே ஒட்டுமொத்த கலவையாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கு காலையில் நாங்கள் சென்னையில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடினோம் கமலா திரையரங்கில். அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு இங்கே திண்டுக்கல், திரும்ப நாளைக்கு மதுரை, அங்கேருந்து பெங்களூர், அங்கேருந்து ஒசூர் அப்படி போய்கிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஏன்னா ஆண்டவருடைய பக்தர்கள் சொல்லிக்கிறதுல எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். எப்போவுமே அது நாங்கள் ரசிகன் சொல்கிறத விட பக்தன் தான் சொல்லிக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு வெறித்தனமான ஒரு லவ். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் எப்போவுமே மாறாத ரசிகர்கள். இன்றைக்கு வரையும் அவருடைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா கமல் சார் சொன்ன மாதிரி வெள்ளத்தாடியோடு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 45 வருஷமாக அவருடைய உயிரோட்டமான அன்புக்காக அடிமையானவர்கள். ஸோ இந்த நட்பும் இந்த அன்பிற்கான அடிமையும் வாழ்நாள் உள்ளவரை தொடரும். எனக்கு ரொம்ப குறிப்பாக வந்து கமல் சார் மேலே மிகப்பெரிய பற்று. நான் ஒரு நடிகன் ஆனதுக்கப்புறம் கூட இன்னும் விழா எடுத்து போஸ்டர் அடித்து கெட் அவுட் வச்சு பயங்கர கிராண்ட் மாஸாக கொண்டாடுறேன்னா நான் நடிகனையும் தாண்டி அவருடைய ரசிகன். கோடான கோடி ரசிகனில் நானும் ஒரு ரசிகன். அந்த வகையில் இது இப்போ இல்லை, இன்னும் காலம் உள்ளவரை கொண்டாடிக்கிட்டே இருக்கும் ஆண்டவரை. வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. நான் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஃபேன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. வேறு என்ன நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாருமே. ஏன்னா கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் கலைஞனை அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஆடியோ லான்ச்லேயே சொன்னார், இன்னமும் என்னை வந்து கைத்தாங்களாக தூக்கி பிடிச்சி கொஞ்சம் கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க, அதை விட்டு இறங்க எனக்கு மனசே வராது. இன்னும் இதை பிரேக் பண்ணி அடுத்த தக் லைஃப் இருக்குது, அடுத்து இதோடைய பார்ட் 3 இருக்குது. அப்படி வரிசையாக எங்களுக்கு ட்ரீட் மேலே ட்ரீட் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஒரு வசூலாக தான் இருக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவருடைய மேக்கப்பும் சரி, அந்த ஃபைட் சீக்வன்ஸு அப்படியே அப்பா இந்த ஏஜ்லேயும் அவ்வளவு எனர்ஜெட்டிக் பாம்னா அது வந்து உலகநாயகன் அவர்கள் தான். அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது வந்து நம்மளாம் வந்து சிறு துளி கூட கிடையாது, அது பெருங்கடல் அது. ஸோ பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு காட்சியும். இல்லை ஜென்ரலாகவே நீங்கள் இப்போ இந்தியன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். அது வந்து ஒரு சாதாரண 10 ரூபா சம்பளத்திலிருந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வரைக்கும் எந்தெந்த ஆஃபீஸில் என்னென்ன குற்றம் நடக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்தியன் ஒன்று. அதை இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி 28 வருஷம் கழித்து வர்றதுனால அது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் அதை எதிர்த்து அதுக்கான ஒரு அழகான கதைக்களம் வடிவமைச்சு பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படி நம்ம சொல்லவே கூடாது. இப்போ இந்தியன் ஒன்று நம்ம பார்த்தது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அந்த இடத்துல நம்ம அனிருத்தை வந்து மேட்ச் பண்ண முடியுமா? இந்தியன் ஒன்றுக்கு அனிருத்துன்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு, அவர் பண்ணி தான் நல்லா இருக்கணும். ஒருத்தரை ஒரு படத்தில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம்னா அது அவர் தான். இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு, இன்னைக்கு உள்ள யூத்துக்கு ராக் ஸ்டார் வந்து எப்படி பல்ஸ் பிடிச்சிருக்காருன்றது நீங்கள் தேட்டரில் அந்த ஆர்ஆர் வரும்போது பாருங்கள், அந்த பாரா சாங் பாருங்கள், தாத்தா வர்றாரு பாருங்கள், எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அதனால் மியூசிக்கில் எந்த குறையுமே கிடையாது அனிருத் அவர்கள். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.